அடுத்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து வெஹிக்கிள் லோன்ஸ். இப்போது வெஹிக்கிள் லோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு போயிட்டுருக்கிற ஒரு பெரிய பேங்கோட சப்போர்ட்டிங் வந்து வெஹிக்கிள் லோன்ஸ் தான். முதல்லலாம் வெஹிக்கிள் லோன்ஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் ஐசிஐசி மாதிரி பேங்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெஹிக்கிள் லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 வீலர் 4 வீலர் இருக்கலாம். இப்போ அவங்க ஒரு கட்டத்தில் வந்தோடனே வெஹிக்கிள் லோன்ஸில் கொடுக்க கொஞ்சம் சடவு ஏற்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் நம்ம இந்த வெஹிக்கிள் லோன்ஸ் வாங்கும்போது நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போடுறோம், ஒரு சில 7 வருஷம் போடுறோம். காரெலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7 இயர்ஸ் போட்டுடுறோம். 7 இயர்ஸ் போடும்போது காரோட டெப்ரிசியேஷன் வேல்யூ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அதில் பெரிய நமக்கு லாபம் அப்படிங்கிற வராது. அதனால் ஆனால் வெஹிக்கிள் லோன் வந்து நமக்கு வாங்கும்போது நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டான பர்பஸ்க்கு நம்ம ஓனாக யூஸ் பண்ணும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஒரு 90% சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களே வண்டி ஓட்டுறாங்க, எந்த இடிபடுக்கலும் போகிறதில்ல, யாருக்கும் டச் ஆகிறதில்ல, வண்டியை கவனமாக டெய்லி மெயின்டைன் பண்ணி தொடச்சி கிளியராக வச்சுருக்காங்க. அவங்க இஎம்ஐலாம் ஒழுங்காக பாஸ் பண்ணிடுறாங்க. இஎம்ஐலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல்ஸ் பேங்க்லேயும் ப்ரைவேட் பேங்க்குள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, நேஷ்னல்ஸ் பேங்க்கில் நீங்கள் நேரடியாக இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டு காசாக கொண்டு போய் நீங்கள் அந்த உங்கள் லோன் அக்கௌண்ட்லேயே கட்டிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அதை ஆர்ஜஸ் ஆச்சு வச்சுக்கோங்களேன். பேங்க் டியூ சார்ஜஸ் போட மாட்டாங்க. சும்மா பீனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 200 300 இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் வரும். இதே ப்ரைவேட்டில் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து செக் பவுன்ஸ் சார்ஜஸ் மட்டும் 550 போடுறாங்க. 550 போடுவாங்க சாதாரணமாக. அப்போது அந்த 550 ப்ளஸ் லேட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. இது வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே நேஷ்னல்ஸ் இந்த மாதிரி லோன்ஸு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேஷ்னல்ஸ் பேங்க்கே போங்க. அங்கே கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஒரு இங்கெல்லாம் 2 நாளில் அப்ரூவல் பண்ணுறது அங்கே 1 வாரத்தில் எடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் கொண்டு போய் அந்த அக்கௌண்ட் நம்பரில் கொண்டு போய் நீங்கள் நேராக பணத்தை கட்டலாம். பணத்தை நீங்கள் கட்டிகிட்டே இருக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 50,000 வந்து 50,000 கட்டலாம், 1 லட்சம்னா 1 லட்சம் கட்டலாம். உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த லோனை கட்டிட்டு நீங்கள் 7 இயர்ஸ் போட்டிருந்தாலும் அதை நீங்கள் 3 இயர்ஸில் கூட முடிச்சுக்கலாம். பேங்க்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் இசிஎஸ் அந்த பிரச்சனை உண்டு. காலையில் கரெக்டாக 7:30 மணிக்கு வந்துடும். நான் இன்றைக்கி 10ஆம் தேதி நீங்கள் 9ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வச்சே ஆகணும். நீங்கள் வைக்கலை அப்படின்னா 10ஆம் தேதி 7:30க்கு இசிஎஸ் ரிட்டர்ன் ஆகிடும். அகெயின் 11 o'clock திருப்பி ஒரு முறை கொடுப்பாங்க, அது பவுன்ஸ் ஆகும். அகெயின் நீங்கள் 12 மணிக்கு ஒரு முறை விடுவாங்க, அது பவுன்ஸ் ஆகும். இப்படி உங்களுக்கு 3 டைம் இசிஎஸ் வந்துட்டு போச்சுன்னா ஒவ்வொரு இசிஎஸ்க்கும் பணத்தை போட்டு 250 போட்டு 750 ரூபா வந்துடும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்புறம் அவங்களை கூப்பிட்டு பேங்க்கில் கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்கள் வந்து பணத்தை கெட்டுங்கம்பாங்க. நீங்கள் அப்போ தான் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, லக்கேஜோடு இருப்பீங்க. அந்த நேரத்தில் வந்து பணம் எங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் ஒரு நாள் தானே கெட்ட தவறுன்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு நாள் கெட்ட தவறுறது மிகப்பெரிய தவறை இழைக்கும். இஎம்ஐ இசிஎஸ்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 நிமிடம் கூட லேட்டாக கட்டக்கூடாது. அன்றைக்கி சாயங்காலம் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் போய் சேர்ந்துடணும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக தூங்கணும். அதில் பணம் கட்டுற வரைக்கும் 9ஆம் தேதி இப்போ நைட்டு உங்களுக்கு 7 மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே மிஷின்லேயே பே பண்ண முடியுது. அப்படி இல்லாட்டி உங்கள் நண்பர்கிட்ட யார்ட்டையும் வந்து ஜிபேயில் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. எந்த வித காரணத்தில் கொண்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் பவுன்ஸ் ஆகவே கூடாது. பவுன்ஸை இசிஎஸ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட பேக்கில் பயங்கரமாக இம்பேக்டாக இருக்கும், பேக் ஃபயர் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. அது டெப்ரிசியேஷன் வெஹிக்கிள் கூடுதலாக உடனே விற்று நம்ம கட்ட முடியாது. 2 வீலர்ஸ் வைக்கிற ஓன் யூஸ் கூட 2 வீலரு யாருமே பெருசாக ஒழுங்காக கட்டுறதில்லை. நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இசிஎஸ் ஒரு 4-5 இசிஎஸ் தவற விட்டவங்க கிட்டத்தட்ட 50% இருக்காங்க. மோர் தென் 6 இருக்காங்க. 6 இஎம்ஐ 7 இஎம்ஐ கட்டாமல் இருக்கிறவங்கலாம் 70% இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அடிப்படையே நம்ம லோன் வாங்குறதுக்கு எதுக்காக லோன் வாங்குறோமே தெரியாமல், அது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது தெரியாமல் ஏனோ தானோன்னு பையன் கேட்டான் பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கொடுத்துட்றோம். வண்டி எடுத்து கொடுத்துட்டு இசிஎஸ் கட்ட முடியாமல் அதனால் வரக்கூடிய பிணக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, பேங்குக்கும் பெரிய பிரச்சனை. பேங்க்லேருந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு போவாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட் உங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் பேங்கை திட்டுவீங்களே தவிர கட்ட முடியாத நம்மளோட நிலையை நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினைக்க மாட்டீங்க. அதுதான் நமக்கு ஆச்சரியமான விஷயம். பேங்காரனை திட்டுறீங்க, கலெக்ஷன் ஏஜென்ட் திட்டுறீங்க. இனிமேல் யாரையும் திட்ட வேண்டாம். ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்கள் இஎம்ஐ காசை ரெடி பண்ணிடுங்க, கரெக்டாக கட்டிடுங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் மிக மிக இம்பார்ட்டண்ட். தவறு செய்து இசிஎஸ்ஸை தவற விடாதீங்க. நன்றி, வணக்கம்.